ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் ரீசெண்டாக போலாண்ட் ட்ரிப் போயிருந்தேன். போலாண்ட் போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது எனக்கு வந்து பிஸ்னஸ் கிளாஸ் வந்து அப்கிரேட் ஆச்சு ஃப்ளைட்டு. ஸோ அந்த ஃப்ளைட் ஜேர்னி தான் எப்படி இருக்குது, என்னென்ன இருக்குது அப்படின்றது தான் இந்த விலாகில் கவர் பண்ண போகிறேன். வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இப்போ ஃப்ளைட் ஜேர்னி வந்து போலாண்ட் கண்ட்ரியில் இருக்கிற வார்சா அப்படின்ற கேபிட்டல் சிட்டியிலேருந்து பெங்களூருக்கு வந்து ட்ராவல் பண்ண போகிறோம். ஸோ எமிரேட்ஸ் ஃப்ளைட்டில் போயிங் 777 கேட்டகரி ஏர்க்ராஃப்ட் தான் இப்போ நம்ம ஃப்ளை பண்ண போகிறோம். ஸோ உள்ளே போய் நம்ம சீட்டில் உட்காந்ததுக்கப்புறம் நமக்கு வந்து வெல்கம் கிட் ஒன்று கொடுப்பாங்க ஒன்று. அதுக்கப்புறம் வந்து ஒரு வார்ம் டவல் கொடுப்பாங்க, ஜஸ்ட் வந்து ஃபேஸ் வந்து தொடச்சிட்டு ரிஃப்ரெஷ் ஆகிறதுக்கு. இந்த பிஸ்னஸ் கிளாஸ் ட்ராவல் வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் டைமு, எப்படி என்னன்றது கூட தெரியாது. ஜஸ்ட்டு போய் சீட்டில் வந்து உட்காந்தேன். எது எப்படி யூஸ் பண்ணுறது தெரியாது. நானே தான் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்க போகிறேன். நிறைய வாட்டி எக்கனாமிக் கிளாஸில் தான் போயிருக்கேன். அதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குன்றது பார்க்கலாம். கண்டிப்பாக வேறு லெவலாக இருக்கும். ஸோ பேசிகிட்டு இருக்க கேப்பில் வந்து நமக்கு வந்து ஒரு வெல்கம் ட்ரிங்க் மாதிரி ஒரு ஆரஞ்சு ஜூஸ் வந்து கொடுத்துட்டு போனாங்க. அதுக்கப்புறம் இதுதான் அந்த ட்ராவல் கிட்டு. இதை பற்றி நான் வந்து லாஸ்ட்டாக தனியாக வீடியோ போடுறேன். முன்னாடி என்னென்ன இருக்குது எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம்னு பார்க்கும்போது ஒரு மெனு கார்டு, பெரிய மெனு கார்டு மாதிரி இருந்தது. அது வெட்டிங் இன்விடேஷன் மாதிரியே இருந்தது பார்க்குறதுக்கு. திறந்து பார்த்தா நிறைய ஆப்ஷன்ஸ் இருந்தது. ஸோ அப்போ பவுச்சில் வந்து நான் என்னோடய போர்டிங் பாஸ் அதுக்கப்புறம் வந்து அதெல்லாம் வச்சுட்டேன். உள்ளே என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கும்போது ஒரு ஆஸ் யூஷுவல் ஒரு புக்லெட்டு, ஹெட்செட்டு, அதுக்கப்புறம் ஒரு வாட்டர் பாட்டில்லாம் வச்சுருந்தாங்க. எக்கனாமிக் கிளாஸில் வந்து வாட்டர் பாட்டிலாம் தரமாட்டாங்க, பட் இதில் வந்து வச்சுருந்தாங்க. பார்க்க டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அது போக டிஃப்ரெண்ட்டாக ஒன்று இருந்தது. என்னென்னு பார்த்தா ஒரு பவுச்சில் வந்து ஸ்லீப்பிங் ஐ மாஸ்க்கு, அந்த வந்து ஸ்லிப்பர்ஸ்லாம் இருந்தது. ஸோ அதெல்லாம் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ஹெட்செட் யூஸ் பண்ணி பார்த்தேன். நார்மல் எக்கனாமிக் கிளாஸில் இருக்க மாதிரி தான் வருது சவுண்ட் குவாலிட்டியெல்லாம். பட் வந்து குஷன் மாதிரி வச்சு நல்லா கொடுத்துருந்தாங்க. கொஞ்சம் நேரம் சாங்ஸ் என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் எல்லோரும் வந்து சரி மெனு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தேன். ஸோ மெனுவில் வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருந்தது. சரி என்னென்ன ஏதாவது சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருந்தேன். பட் அவங்க வந்து மெனு கேட்கும்போது நீங்கள் வந்து எக்கனாமிலேருந்து அப்கிரேட் ஆகிருக்கீங்க, பட் வந்து மெயின் கோர்ஸ் வந்து மாறாது, பட் வந்து ஸ்டில் வந்து உங்களோட டெசர்ட்டு, அதுக்கப்புறம் ட்ரிங்க் வந்து உங்களுக்கு சாய்ஸ் ஆஃப் ட்ரிங்க் வந்து சொல்லிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இதுலேயும் நிறைய ஆப்ஷன்ஸ் இருந்தது, பார்க்க நல்லா இருந்தது. ஸோ அந்த ஆப்பிடைசரில் வந்து நான் வந்து க்ரீமி கேரட் சூப் சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் மெயின் கோர்ஸ் நமக்கு எக்கனாமிக் கிளாஸ் என்ன இருக்கோ அது வந்துடும். பட் டெசர்ட்டில் வந்து ஒரு சாக்லேட் கேக் மாதிரி, சாக்லேட் மூஸ் மாதிரி சொல்லியிருந்தேன். ஸோ மெனு கேட்டுட்டு போயிட்டாங்க. சரி அவங்க ரெஸ்ட் ரூம் போயிட்டுலாம் சும்மா கேப்பில் போயிட்டு வந்தேன். போயிட்டு வந்த கேப்பில் வந்து நட்ஸ் வச்சுட்டு போயிருந்தாங்க. ஆல்ரெடி ஒரு தட்டு நிறைய நட்ஸு, சரி நல்லா ரோஸ்ட் பண்ணியிருந்தாங்க, நல்லா இருந்தது. சரி ஓகே ஃபைன், அதே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு இருந்தேன். அது சாப்பிட்டுட்டு இருக்கும்போதே வந்து வெஜ்ஜின் மொய்ட்டோ வந்தது. நான் வெஜ்ஜின் மொய்ட்டோ சொல்லியிருந்தேன். ஸோ அது நான் ஆல்கஹாலிக்கு அதுவும் வந்து குடிச்சிட்டு நல்லா என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தேன். சரி என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது, சீட்டில் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்குது அப்படின்னு பார்க்கலான்னு பார்த்துட்டு இருந்தேன். பார்க்கும்போது பக்கத்துலேயே ஒரு பட்டன் இருந்தது. அந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணால் போதும், ரிக்ளைனர் அப்படியே ஆட்டோமேட்டிக்காக எழுது. பின்னாடி வந்து படுத்துக்கிறதுக்கு வந்து அழகாக வந்து அது ஃபோல்ட் ஆகுது, நல்லா இருந்தது. இந்தளவுக்கு வந்து ஃபோல்ட் பண்ணலாமா பிஸ்னஸ் கிளாஸில் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். யூஸ்வலாக வந்து பிஸ்னஸ் கிளாஸ் வந்து நமக்கு போர்ட் பண்ணும்போது கிராஸ் பண்ணி போவோம். அப்போ வந்து ஜஸ்ட் வந்து ஒரு சீட்டு தான் நல்லா குஷனாக இருக்குது, நல்லா ஃபுட்லாம் தருவாங்க போல் நினச்சிட்டு இருந்தேன். பட் வந்து ரிக்ளைன் பண்ணி படுக்கலாம் அளவுக்கு இருக்குன்றது வந்து இப்போ தான் பார்க்குறேன். நான் ஃபஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறேன். அண்ட் மொஹிட்டோ கூட சூப்பராக இருந்தது, ரெஃப்ரெஷிங்காக இருந்தது. நமக்கு வந்து ரொம்ப கடையில் வந்து ஃப்ரெஷ்ஷாக போட்டு தர மாதிரி இருக்கும், அந்த மாதிரி இருந்தது. 6 மணி நேரம் ஜேர்னி சும்மா அப்படி உட்கார்றது, எல்லாத்தையும் நோண்டி பார்ப்போம் என்னென்ன இருக்குது அப்படின்ட்டு ஒன்றுன்னா பார்த்துட்டு இருந்தேன். அப்போ வந்து இந்த டச் பேட் வந்து ரொம்ப நேரமாக தட்டிகிட்டு இருந்தாங்க. எப்படி சைடில் வச்சுருக்கான், எப்படி ரைட் சைடு திரும்பி இது வந்து கண்ட்ரோல் பண்ணுறது அப்படின்னு நினச்சிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து பட்டன் எடுத்து ப்ரெஸ் பண்ணால் ஓப்பன் ஆகாது. அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சு அது டிட்டாச்சபிள், நம்ம ஓப்பன் பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்ட்டு. சரி அதுக்கப்புறம் சைடில் இருக்க பட்டன், ரைட் சைடில் இருக்க பட்டன்ஸ்லாம் ப்ரெஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். ப்ரெஸ் பண்ணால் வந்து ஸ்லைடிங் இது மாதிரி இருக்குது. பக்கத்தில் இருக்கிறவங்ககிட்ட ஏதாவது வந்து கேட்கணுன்னா அது வந்து ப்ரெஸ் பண்ணால் போதும், ஸ்லைடு இறங்கிடும். அவர்கிட்ட பேசிவிட்டு அப்புறம் மேலே ஏற்றி விட்டுலாம், அந்த மாதிரிலாம் வச்சுருந்தாங்க, நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் ரிமோட் இருந்தது. ரைட் சைடு ப்ரெஸ் பண்ண உடனே ரிமோட் வரும், நம்ம அது ரிமோட்லையும் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் டிவி. ஸோ இந்த சீட்லாம் வந்து ரேண்டமாக அலாட் ஆகிறதுனால, ரேண்டமாக எனக்கு வந்து அப்கிரேட் ஆனதுனால எந்த நமக்கு வந்து விண்டோ சீட் தான் வேணும் அப்படின்னு ஸ்பெசிஃபிக்காக வந்து நம்ம சூஸ் பண்ண முடியாது. அதுவாக வந்து ரேண்டமாக அலாட் ஆகும். எனக்கு வந்து இந்த ஐல் சீட் மாதிரி கிடச்சிது. அதாவது ஃப்ளைட்டோட சென்ட்ரல் பகுதியில் இருக்கிற மாதிரி, அந்த ரோலே சென்டர் இருக்கிற மாதிரி. ஸோ அங்கே பார்த்திங்கன்னா இதுதான் வந்து வைடு வியூவு, நல்லா ஃப்ளெக்சிபிளாக வந்து ஃப்ரெண்ட் நல்லா இடம் இருந்தது, ஃப்ரீயாக நல்லா காலை நீட்டி படுத்துக்கலாம். ஸோ டேபை வந்து நம்ம வந்து அப்டேட் பண்ணிக்கலாம், டிவியில் என்ன ப்ளே ஆகணும். ஸோ நிறைய கண்ட்ரோல் வந்து டேப்லேயும் கொடுத்துருந்தாங்க. பட்டன்ஸ் இல்லாமல் டேப்லேயும் இருந்தது. அந்த ஸ்லைடிங்லாம் சொன்னால, ஸ்லைடிங், ரிக்ளைனிங் பெட்டு, ஸோ அதெல்லாம் வந்து இதுலேயே வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஜஸ்ட்டு இந்த டேப்லெட்டில் வந்து டச் பண்ணால் போதும். அந்த ரிக்ளைனர் வந்து அந்த லாஞ்ச் மோடு இல்லை பெட் மோடு,
இல்லை ஸ்ட்ரைட் மோடு எல்லாமே வந்து அதுவே வந்து செட் பண்ணிடும். சூப்பராக இருந்தது. நம்ம எக்கனாமிக் கிளாஸில் வந்து ஜஸ்ட் பட்டன்ஸாக இருக்கும். இங்கே வந்து அப்படியே டச் டிஸ்பிளேலேயே வந்து நம்ம இந்த டேப்லெட் ஸ்க்ரீன்லேயே வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இந்த லைட் ரீடிங் லைட் கூட வந்து இதிலே கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். சரி, கொஞ்ச நேரம் அப்படியே வந்து ஏஆர் ரஹ்மான் பாட்டு கேட்டுட்டு அப்படியே சாஞ்சி படுத்துட்டு இருந்தேன். கொஞ்சம் ரிலாக்ஸிங்காக இருந்தது. கவனிப்புக்கு மட்டும் குறையே இல்லைங்க. பிஸ்னஸ் கிளாஸில் வந்து அப்பப்போ வந்து என்ன வேணும், ஏதாவது குடிக்கிறீங்களா, ஏதாவது கேட்டுகிட்டே இருந்தாங்க. கொஞ்சம் நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. ஸோ இதுதான் வந்து வைட் ஆங்கிள் வியூ. எல்லோரும் வந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்தாங்க. லஞ்சுக்கு முன்னாடி தான் இது. ஸோ நானும் கொஞ்சம் நேரம் படுத்துட்டு இருந்தேன். நமக்கு வந்து ஒரு வேளை அந்த சீட்டிங் வந்து கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இல்லை அப்படின்னா நமக்கு வந்து கம்ஃபர்டர் மாதிரி ஒன்று போடுவாங்க மேலே. அதாவது ஒரு பெட்டு மாதிரி மெலிசாக சாஃப்டாக இருக்கிற பெட்டு மாதிரி அதுவும் போடுவாங்க கேட்டாங்கன்னா. அது வந்து போட்டோன்னே அது மேலே படுத்துக்கிட்டோம்னா இன்னும் கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். அப்படியே இந்த வீட்டில் மெத்தையில் தூங்குற மாதிரி ஃபீலிங் இருக்கும். அப்புறம் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு ரேக் மாதிரி இருக்கும். அதை எடுத்து இப்படி ஃபோல்ட் பண்ணோன்னா ஃபுட் டேபிள் வரும். ஃபஸ்ட்டு இதை எடுத்து நோண்டிக்கிட்டு இருந்தேன். எப்படி ஓப்பன் பண்ணுறது என்னன்னே தெரியாமல் ரொம்ப நேரம் கழித்து இழுத்து அப்படியே ஓப்பன் பண்ணேன். பக்கத்தில் இருந்தவர் தான் ஹெல்ப் பண்ணார். அவரும் ஃபஸ்ட் டைம் வராரு போல் பிஸ்னஸ் கிளாஸில். அவர் வந்து இது ப்ரெஸ் பண்ணுங்க, அது ஓப்பன் ஆகும் அப்படி இப்படின்னு நான் சொல்லிட்டு இருந்தார். நல்லா இருந்தது. இந்த ஃபுட் டேபிள் பார்த்திங்கன்னா முன்னாடி பின்னாடி நவுத்திக்கலாம். நமக்கு தொப்பை இருந்துச்சுன்னா அதுக்குள்ள நவுத்தி வச்சுக்கலாம். ஸோ நல்லா இருந்தது பார்க்க. இதுவும் சைடில் இருந்து எடுத்து யூஸ் பண்ணுற மாதிரி. ஓகே, ஃபுட்டு வந்தோடனே இதை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மடக்கி வச்சிட்டேன். சரி, சாப்பிட்டு ஒரேடியாக தூங்கிக்கலாம். அது வரைக்கும் என்னென்ன இருக்குன்ட்டு நோண்டி பார்க்கலாம் அப்படின்ட்டு ஒன்று நாள் நோண்டி பார்த்துட்டு இருந்தேன். சைடில் வந்து ஏதோ சாக்கெட் மாதிரி இருந்தது கீழே. அது திறந்து பார்த்தா உள்ளே வந்து லைஃப் ஜாக்கெட்டு சம்திங் ஏதோ இருந்தது போல். அது இருந்தது. அப்புறம் ஒன்று ஒன்றா அப்படியே நோண்டி பார்த்தேன். சைடில் வந்து ப்ளக் பாயிண்ட் இருந்தது. அதுக்கப்புறம் யூஎஸ்பி சார்ஜிங் இருந்தது. சார்ஜ் போட்டு பக்கத்துலேயே ஃபோன் வச்சுக்கலாம் ட்ரேயில். அந்த மாதிரிலாம் இருந்தது. சரி வாங்க பாத்ரூம் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம் அப்படின்ட்டு கிளம்பியாச்சு. பாத்ரூம்குள்ளே வந்து பிஸ்னஸ் கிளாஸ் பாத்ரூம் இது வந்து சொல்லப்போனால். இதில் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தா எல்லாம் ஆஸ் யூஷுவல் சேம் அதே மாதிரி தான் இருக்குது. பட் வந்து இங்கே எக்ஸ்ட்ராவாக வந்து டவல்ஸ் வச்சுருக்காங்க. ஃபேஸாக வைப் பண்ணிக்கிறதுக்கு டவல். அண்ட் வந்து பர்ஃப்யூம்ஸ் வச்சுருக்காங்க. நம்ம இந்த எக்கனாமிக் கிளாஸில் பர்ஃப்யூம்லாம் இருக்காது. இங்கே வந்து பர்ஃப்யூம்ஸ் வச்சுருக்காங்க. ஆஸ் யூஷுவல் எல்லாமே இருக்குது. அப்புறம் வந்து இந்த பல்லு செக் பண்ணுற கண்ணாடி இருக்குது. பல்லில் எதாவது மாட்டிருந்துச்சுன்னா அதில் வந்து க்ளீன் பண்ணி செக் பண்ணிக்கலாம். ஆஸ் யூஷுவல் டிஷ்யூஸு அதெல்லாம் வச்சுருந்தாங்க. அடிஷ்னலாக வந்து இந்த மாதிரி டென்டல் கிட்டுன்னு வச்சுருந்தாங்க. பல்லு விளக்கிறதுக்கு, அப்புறம் கைக்கு போகிறதுக்கு க்ரீமு, ஹேண்ட் க்ரீமு இதெல்லாம் வச்சுருந்தாங்க. பார்க்க டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. நல்லா இருக்குது. ஃப்ரெஷ் ஃப்ளவர்ஸ் கூட வச்சுருந்தாங்க. பார்க்க வெல்கமிங்காக இருந்தது. ஓகே, குட். அடுத்தது சரி இப்போ உட்காந்து கொஞ்சம் நேரத்துக்கெல்லாம் வந்து லஞ்ச் வந்துடுச்சு. ஸோ டேபிள் ஓப்பன் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவங்களே ஓப்பன் பண்ணிவிட்டு அப்புறம் டேபிளில் வந்து ஒரு கிளாத்தை போட்டு வந்து சாப்பாடு வச்சுட்டு போயிட்டாங்க. ஃபஸ்ட்டு நம்ம அந்த ஆப்பிடைசர் புக் பண்ணியிருந்தோம், கேரட் சூப்பு. அந்த கேரட் சூப்போடு இல்லாமல் தனியாக வந்து ஒரு ப்ரெட்டு, சாலடு எல்லாமே வச்சுட்டு போயிருந்தாங்க. ஸ்பூன் மட்டும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1/4 கிலோ வருங்க. அந்தளவுக்கு வெயிட். அது எத்தனை ஸ்பூன் எதுக்குன்னு தெரில ஒரு சூப் குடிக்கிறதுக்கு. சரி ஓகே வச்சுட்டு போயிருக்காங்க, பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சரி சாப்பிட்டுட்டு இருந்தேன். டூத் பிக்லாம் வேறு கொடுத்துருந்தாங்க. சரி ஓகே ஒன்று ஒன்றா சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு சூப் மட்டும் செம்ம அல்டிமேட்டாக இருந்ததுங்க. ஸோ ஸ்பூனும் செம்ம ஹாட்டாக இருக்குது. தொட்டு பார்த்தா பயங்கர சூடாக இருந்தது. நல்லா ஃப்ரெஷ்ஷாக இப்போ தான் சூடு பண்ணி எடுத்துன்னு வந்திருப்பாங்க போல். க்ரீமியாக நல்லா டேஸ்டியாக இருந்ததுங்க சூப்பு. அந்த இவ்வளோ ஹைட்டில் வந்து பறந்துக்கிட்டு அந்த ஒரு பவுலில் சூப் குடிக்கிறது செம்ம எக்ஸ்பீரியன்ஸ் அது. டேஸ்ட்டு டக்கராக இருக்குது. அப்புறம் என்ன ஒரு குடி ஒரு கடி. இப்போ பிளேட்டில் இன்னொன்று கவனிச்சிங்களா, அந்த குட்டி குட்டியாக இருந்தது. கரெக்டாக விரல் சைஸில் பாதி தான் இருந்தது. பார்க்க நல்லா இருந்தது பெப்பர் சால்ட்டு போடுறதுக்கு. அப்புறம் ஒரு பவுல் நிறைய பட்டர் கொடுத்துருந்தாங்க. அது சாப்பிட்டு முடித்த கையோட வந்து நமக்கு மெயின் கோர்ஸ் வந்துடுச்சு. எக்கனாமிக் கிளாஸில் நமக்கு என்ன ஃபுட் புக் பண்ணியிருந்தோமோ அதே இது வந்து இந்த இடத்துல கொடுத்துருவாங்க. நான் வந்து ஏஷியன் வெஜிடேரியன் மீல்ஸ் தான் போட்டிருந்தேன். அதனால் சன்னா கிரேவி சம்திங் ஏதோ போட்டு ரைஸ் போட்டு பொட்டேட்டோ பொரியல் மாதிரி ஏதோ சம்திங் கொடுத்துருந்தாங்க. அது சாப்பிட்டு முடிச்சாச்சு. சாப்பிட்டு முடிச்ச உடனே கொஞ்ச நேரம் கழிச்சு டெசர்ட் வந்துடுச்சு. நான் வந்து சாக்லேட் மியூஸ் கேக்கோ சம்திங் சொல்லியிருந்தேன். பார்க்க இப்படி தான் இருந்தது. நல்லா ஒரு ஸ்டார் ஹோட்டலில் வந்து எப்படி ப்ரெசன்டேஷன் இருக்கும் அது மாதிரி நீட்டாக பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ அருமையாக சாப்பிட்டு முடிச்சாச்சு. சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு 1 ஹவர் போல் தூங்கிட்டேன். தூங்கி முழிச்சு பார்த்தா டேபிளில் வந்து ஒரு சின்ன பாக்ஸ் இருந்தது. என்னடா பாக்ஸ் அப்படின்னு பார்த்தா சாக்லேட் வச்சுட்டு போயிருக்காங்க. வச்சுட்டு போயிட்டு என்னென்னு பார்த்துட்டு இருக்கும்போதே டக்குன்னு வந்து ஐஸ்கிரீம் எடுத்து வந்து வச்சுட்டாங்க அதுக்குள்ளே. ஸோ ஐஸ்கிரீம் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன டப்பு மாதிரி இருக்கும்.
அந்த டப்பு ஃபுல்லும் ஐஸ்கிரீம் தான். அதாவது ஒரு டம்ளர் மாதிரி இருக்கும், டம்ளர் ஃபுல்லாக ஐஸ்கிரீம் தான். அந்த ஃபுல் ஐஸ்கிரீம் நமக்கேவா அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டு பார்த்தேன். அது க்ளாட்டட் ஐஸ்கிரீமு, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது டேஸ்ட்டு. ஆஸ் யூஷுவல் நமக்கு வந்து இந்த எமிரேட்ஸ் சவனியர் கிடச்சிது. அந்த இன்ஸ்டா கேமராவில் வந்து எடுப்பாங்க நம்மளுக்கு. ஸோ அதில் ஒன்று எடுத்தாச்சு ஃபோட்டோ, பிஸ்னஸ் கிளாஸில் ட்ராவல் பண்ணுற மெமரியாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஸ்க்ரீன் வந்து லைட்டாக திறந்து இருந்தது. பார்த்தா அங்கேருந்து ஃபஸ்ட் கிளாஸ் தெரிஞ்சுது. ஃபஸ்ட் கிளாஸ்க்கு வந்து கேபின் மாதிரி இருந்தது, பார்க்குறதுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருந்தது, நல்லா இருந்தது பார்க்க. அதுக்கப்புறம் சரி இருட்டாக இருக்குது, ரீடிங் லேம்ப் வந்து ஆன் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஆன் பண்ணி பார்த்துருந்தேன். கொஞ்ச நேரம் தூங்கிட்டேன், கொஞ்ச நேரம் பாட்டு கேட்டுட்டு அப்படியே வந்து பார்த்துட்டு வந்துட்டு இருந்தேன். உடனே வந்து நம்ம ஃப்ளைட் வந்து துபாயில் லேண்ட் ஆயிடுச்சு. இங்கேருந்து நமக்கு வந்து பெங்களூருக்கு கனெக்டிங் ஃப்ளைட் இருக்குது. ஸோ இறங்கி நடந்து போகும்போது சைடில் ஃபஸ்ட் கிளாஸ் இருந்தது. ஃபஸ்ட் கிளாஸுக்கு வந்து அப்படியே ஒரு டேபிள் மாதிரியே வச்சுருந்தாங்க, பார்க்க லேம்பெல்லாம் வச்சு சூப்பராக இருந்தது. லைட்டாக ஒரு ஷாட் எடுத்துகிட்டு அப்படியே நேராக வந்து நம்ம ஃப்ளைட்டை விட்டு இறங்கியாச்சு. துபாயில் வந்து கொஞ்சம் 3 ஹவர்ஸ் மேலே லேவர் வந்தது. அங்கங்கே சுற்றி பார்த்துட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஃப்ளைட் போர்ட் பண்ணியாச்சு. ஃப்ளைட்டும் கிளம்பியாச்சு. ஃப்ளைட்டில் வந்து நமக்கு சாப்பிட என்ன கொடுத்துருக்காங்க தெரியுமா? நம்ம சவுத் இந்தியன் டிஷ் தான். ஒரு ஃப்ரூட் பவுலு, ஒரு பாயாசம் மாதிரி ஒரு கீரை, அதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் ஒரு ரஸ்க்கு, அதெல்லாம் கொடுத்துருந்தாங்க. அது போக நான் வந்து ஒரு ஆரஞ்சு ஜூஸ் வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் வந்து ஒரு பன்னும் வச்சுருந்தாங்க. மெயின் கோர்ஸ் என்னென்னு பார்க்குறீங்களா? ஏன்னா நம்ம சவுத் இந்தியன் இட்லி, சாம்பார், அது மெதுவடை. என்ன தான் வெளிநாட்டு ஃபுட்டு சாப்பிட்டாலும் நம்ம ஊர் ஃபுட்டை பார்க்கும்போது ஒரு சந்தோஷம்தான். பறக்கும் ஃப்ளைட்டில் மெதுவடை தராங்களா, ஷாக்கிங்காக தான் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலி நம்ம வந்து பெங்களூர் வந்து ரீச் ஆயாச்சு. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கோம். நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோஸ்லாம் மீட் பண்ணுவோம். பாய்.